கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடை. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் பல டீம்கள் தங்களுடைய திறமைகள் தாளந்துகளை இந்த பாட்டுக்கு பாட்டு தொடர் போட்டியில் அநேகர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் 2 டீம் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த டீம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணி தகுதி சுற்றில் அவங்களுடைய மதிப்பெண்களை அவர்கள் உயர்த்த இருக்கிறார்கள், பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த 2 டீம் யார் என்ன என்பதை பார்த்து நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டியை ஜெபித்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபிப்பதற்காக அன்பு சகோதரர் சார்லஸ் ஸ்ரீலிங்கம் அவர்களை நான் மேடை கிளைக்கிறேன். வாங்கனே வந்து ஜெபித்து இந்த போட்டியை நீங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியின் இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த நிகழ்வையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து தரும்படியாய் ஜெபத்தோடு கூட நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதித்து பாடுவது எத்தனை நல்லதப்பா. அன்றைக்கு எரிகோ போன்ற காரியங்கள் வந்த பொழுது ஆர்ப்பரித்தல்லவோ எம் ஜனங்கள் முன்னேறி போனாங்க. அதே போல் நிஜம் தொலைக்காட்சியின் வழியாகவும் நீர் எங்களுக்கு தந்திருக்க நல்ல இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்வு மூலமாக கர்த்தர் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இதில் பயன்படுகிற செயல்படுகிற ஒவ்வொருவரிலும் கர்த்தர் நீர் கூடவே இருந்து சகலத்தையும் நன்மையும் செம்மையும் நடத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். மீதமுள்ள ஒவ்வொரு நேரங்களையும் விசேஷமாய் இதை பங்காற்றுகிற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் தேவன் படைத்தது இசையா, என்றும் அவரை பாடுவோம். இசையே என்றும் அவரின் பிரியமே, அவரை துதிப்பதே நம் தகுதி அல்லவோ. கஷ்டங்கள் மாறிடும் இசையால், கண்ணீரும் மாறிடும் இசையால், உலகமே மறந்திடும் இசையால், இயேசுவை பாடுவோம் இசையால். இரு அணிகள் மோதிடும் மேடை, பொழுதுபோக்கு நிறைந்த மேடை, சிந்திக்க வைக்கும் மேடை, சிறந்த பரிசுகள் கொடுக்கும் மேடை. பாட்டுக்கு பாட்டு, இது பாடல் யுத்தம் நடக்கும் மேடை. பாட்டுக்கு பாட்டு, நிஜம் டிவியில் பாட்டுக்கு பாட்டு. பிரியமானவர்களே, இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டியில் 2 டீம் வந்திருக்கிறாங்க. இப்போ முதலாவது ஒரு டீமை நான் இப்பொழுது மேடைக்கு அழைக்க இருக்கிறேன். இந்த பாடல் யுத்தம் நடக்கும் மேடைக்கு களக்காடுல இருந்து அருமையான ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. அவர்களை இப்பொழுது நம்ம மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சிஸ்டர்ஸ். டீச்சர் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் மாஸ்டர். உடம்புக்குலாம் நல்லா இருக்கா? நல்ல ஹெல்த்தியா. ஓகே, இந்த வயதிலையும் இவ்வளவு பலவீனத்துக்கு மத்தியிலையும் இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா ஆமா மாஸ்டர். எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஸ்டேஜை பார்த்த உடனே நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கிருபை தந்திருக்காரு. சூப்பர். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டியில உங்க டீம் பேர் என்ன? எங்க டீம் பேரு ஜாம். தக்காளி ஜாமா இல்ல கேரட் ஜாமா இல்ல ஜாமா இல்ல ஊறுகாயா? ஜாம். எதனால ஜாம்? ஜெர்லின், ஜெர்லின், ஏஞ்சலின், ஏஞ்சலின், மிஸ்பா, எம் மார்கரெட், எம்.
டீச்சர் நீங்கள் இப்போ சொன்னபடி பார்த்தா இப்போ ஜாமூன்லாம் வரும். ஆ ஜாம் 2 எம் தானே, டபுள் எம் ஜாம். ஓகே, இது யோசிச்சுட்டு வந்தீங்களா இல்லை இப்போ கேட்கும்போது டக்குன்னு சொல்கிறீங்களா? கேட்கும்போது சொல்கிறேன். சூப்பர் டைமிங்கில் டீச்சர் கரெக்டாக ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் மகள் ஏஞ்சலின் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி பாக்கியநாதபுரத்தில் போய் பிடிச்சிங்க? அது என் அத்தை பொண்ணு யாரு? மிஸ்பா. மிஸ்பா அத்தை பொண்ணு. அது அத்தை பொண்ணுக்கு பொண்ணு, அத்தை பொண்ணுக்கு பொண்ணு. ஆமாம். அருமையான மிஸ்பா சிஸ்டர், ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மேடைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. டிவி இல்லாத நேரத்தில் யூடியூப்பில் பார்த்தே நம்ம இந்த போட்டியெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறீங்க. இடையில பெரிய பிரேக் மாதிரி தெரியுதே. ஆமாம், ரொம்ப பெரிய பிரேக் தான். யார் போட்டா? நானாக தான் போட்டேன். நீங்கள் தான் பிரேக் போட்டிய. ஆமாம் இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரில் கால் வச்சிருக்கிறீங்க. ஆமாம், அண்ணி ரொம்ப இன்வைட் பண்ணாங்க. அவங்க இன்வைட் பண்ணதால வந்தீங்க? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. சரி. அப்புறம் அண்ணியும் கூட்டோன்னா ஓகே, ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சிஸ்டர்கிட்ட கொடுங்க. சிஸ்டர், ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மேடைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம். யாரோட நிர்பந்தம்? மார்கரெட். மார்கரெட்டு அத்தை. சரி, கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களா இல்லை முதல்ல கொஞ்சம் ஸ்டண்ட் அடிப்பீங்களே நீங்கள் எப்போவுமே வழக்கமா? அதே மாதிரி அடித்தேன். ஆ அதே மாதிரி அடித்தேன். அடிச்சிங்க, அதுக்கப்புறம் அடித்தது பலிக்கலை, ஆமாம் டீச்சர் விடுற மாதிரி இல்லை. ஓகே, இந்த பாட்டுக்கு பாட்டு தொடர் போட்டிக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. பிரைஸ்லா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி. சூப்பர். இந்த போட்டியில் பங்கு பெறதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல பாட்டுக்கு பாட்டுனா சரி, போனது இதெல்லாம் சீசன்லாம் பார்க்கும்போது ஓகேன்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்க்கும்போது உள்ளே யாருமே விடலை. ஐயோ, அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஓகே, ஸ்டேஜை பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? சூப்பராக இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான இடம் இந்த பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் உங்கள் இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். களக்காடில் மார்கரெட் டீச்சர் தலைமையில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக ஜாமா சேர்ந்து மிக்ஸ்டாக வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோடு கூட இந்த நாளிலையும் இந்த நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2ல் அவங்களுக்கு ஈடு கொடுப்பதற்காக ஒரு டீம் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டது. அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இவங்களுக்கு வெறுமனே திரும்ப அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி ஒரு 1 ஹவரில் இப்போ அவங்களோடு கூட இணைந்து இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக ஒரு டீமை அட் ப்ரெசண்ட் உடனே நாங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் அவங்கள பார்த்தா உடனே ரெடியானவங்க மாதிரி தெரியாது. நீங்கள் இப்போ அவங்கள பார்க்க போகிறீங்க. வாங்க சிஸ்டர், ஸ்பெஷல் டீம். ஓகே நேயர்களே, இப்போ இந்த புதுசாக ஒரு டீம் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க, முன்பதிவு செய்யாத டீம். அந்த டீம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், தற்சமயத்திற்கு அவர்களுக்கு மாற்றாக இந்த சைடில் நிற்பதற்காக வந்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, இவங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஐயையோ முதல் 16ல் ஒரு இடம் இவங்களுக்கு போயிருமே, அடுத்த 15 தானே மற்றவங்களுக்கு வாய்ப்பு அப்படி நீங்கள் நினச்சிடாதங்க. இவங்க சூப்பர் 8க்கெலாம் வரமாட்டாங்க. இது நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி ரிலேட்டட் பீப்புள். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற பிள்ளைகள். அருமையான சிஸ்டர் எஸ்தர் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய குறு நாடகத்தில் ஒரு ஃபேமிலியில் நடித்தவங்க. இப்போ அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியுது இந்த சைடு வந்து ஹெவியாக தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சே வந்தீங்களா? இல்லை, வந்த இடத்துல இப்படி வாய்ப்பு கிடைச்சி. உங்க பேரை சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பரமத்தோப்புல இருந்து. ஓகே, என்ன விஷயம்? ஒரு டீம் வர முடியாத காரணத்தினால இங்க கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த சிஸ்டர்ட்ட கொடுங்க.
ஓகே சிஸ்டர், நீங்களும் அதே போல தான் இந்த போட்டியில் பங்கு பெறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதை ஒரு சைடு பயமாவும் இருக்கு. எதை வச்சு சந்தோஷமா இருக்கு, எதை வச்சு பயமா இருக்கு? டீமை பார்த்தா பயமா இருக்கு. எந்த டீமை பார்த்தா? எங்களுக்கு ஏத்தாப்புல ஓ, ஜாம பார்த்தா பயமா இருக்கா? ஆமா. ஓகே, அப்புறம் எது சந்தோஷமா இருக்கு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வந்தது. இங்க வந்தது சந்தோஷமா இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க அருமையான ஜாம் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா நீங்க இணைந்து செயல்பட போறீங்க. உங்களுக்கான இடம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். முக்கியமானவர்களே, 2 டீம் வந்துட்டாங்க. இப்போ இந்த 2 டீம்ல உள்ள பிள்ளைகளும் அவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க. ஓகே, இது ஜாம் டீம், அது நிஜாம் டீம். ஓகே, இப்போ வந்து நம்ம தகுதி சுற்றுல 2 டைப் கொஸ்டின் வச்சிருக்கோம். ஒன்று ஏ, ஒன்று பி. அதாவது 1, 2ன்னு வச்சிருக்கிறோம். அத்தனை ரவுண்டுக்கும் ஒரு செட் வச்சிருக்கிறோம். சரியா? இப்போ பாருங்க, எல்லா போட்டிலையும் டாஸ் போட்டு யார் வின் பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ண சொல்லுவோம். இது அவங்க உங்களுக்கு ஒரு ஈடு கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த சைடு எம்டியா இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு வச்சிருக்கிறோம். அதனால டாஸ் போட போறதுல நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. 1வது கொஸ்டின் பேங்கை நீங்க சூஸ் பண்ணீங்களா, 2வது சூஸ் பண்ண போறீங்களா? சரி, ஒண்ணே கொடுங்க. 1. நீங்க வந்து 1வது சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் இருக்கிறது இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கு வந்து செகண்ட். எல்லா ரவுண்ட்லையும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வரும், செகண்ட் அவங்களுக்கு போகும். சரி டீச்சர், சொல்லுங்க. ஜாமாய் நிக்காதங்க டீச்சர், ஆக்டிவா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லா கொஸ்டினும் உங்க நிஜம் டிவில டிவினு எல்லா கொஸ்டினும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சிருக்குன்னு சொல்லல. பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அது பழமொழியா சொல்றிய, செயல்ல காட்ட மாட்டேங்கிறீங்களே. அவங்கள தான் சொல்றேன். அவங்க பிராக்டிஸ் நிறைய பண்ணிருப்பாங்க. என்ன பிராக்டிஸ் பண்ணாங்க? சாங்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்ல, அவங்க இந்த போட்டியில பங்கு பெறதுக்கு ஐடியாவே கிடையாது. போற என்ன பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க? நாங்க மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். தெரியுமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எதுன்னு? டைம் மாஸ்டர் ஆக்ஷன் ரவுண்ட். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியல, பிராக்டிஸ் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்பொழுது உங்கள் திரையிலே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பெயர் தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்ன செய்யும்? சொன்னதெல்லாம் கேட்கும். ஆடா கீழே விழாது. கீழே விழாது. கீழே விழாது. ஆமா. தஞ்சாவூர் பொம்மை என்ன செய்யும்? தலையாட்டும். தலையாட்டுமா? தலையை மட்டும் தான் ஆட்டுமா? உடம்பெல்லாம் சேர்ந்து ஆடும். ஆடவும் செய்யுமா? எப்படி ஆடும் பாடு பார்க்கலாம். ஓ, இப்படி ஆடுமா? சரி, தஞ்சாவூர் பொம்மையை நம்ம ஆட்டி விட்டா அது என்ன செய்யும்? ஆடும். நம்ம ஆட்டி விடாதவரை என்ன செய்யும்? சும்மா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தஞ்சாவூர் பொம்மை அப்படி ரவுண்ட் இருக்கனால நான் உங்களை ஆட்டி விட போறேன், நீங்க ஆட போறீங்க. அது என்ன ரவுண்டு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆட்டம் ரவுண்டு. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க. முதல் வாய்ப்பு யாருக்கு? உங்களுக்கு கொடுக்கணுமா, அங்கே கொடுக்கணுமா? ஐயோ, எப்படி நான் சார்? உங்க சாய்ஸ் தான். இல்லை நீங்க தான் முக்கியமான ஆட்கள். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு யாருக்கு? அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, வாங்கம்மா. உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வர போறீங்க. வந்து இதுல ஒரு லாட் எடுத்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. 30 வினாடியில உங்க டீம்ல உள்ள பிள்ளைகள் அதை
இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே வரனழைத்தாரே என் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. சூப்பர் சூப்பர். எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களா? எப்போவுமே ஃப்ரீ தான் மாஸ்டர். இல்ல முதல்ல அவங்கள பார்த்த உடனே அப்படி கரைச்சி இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்க ரெடியான உடனே அப்படி இருந்துச்சு. பரவாயில்ல, சரி நம்ம பிள்ளைகள் தானே அப்படியே. சூப்பர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு செல்ல போறோம். இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடை. ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம். நிஜம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.